பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வழியாக கெடுதல்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க கெடுதல் அப்படின்றீங்க? கடந்த ஒரு 3-4 மாதமாக அப்படி ஒரு பண வரத்து எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். இது போக உங்களுடைய ராசியில் சூரியன் வந்து உட்காந்தது உங்களோட தலையில் அப்படியே நெருப்புக்கல்ல தூக்கி வச்ச மாதிரி அப்படியே ஒரு ஹீட் ப்ராப்ளம் கடந்த மாதம் ஃபுல்லாக. இது இன்னும் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஜனவரி 15 பொங்கல் வச்சு தீர்த்த பிறகு அதுக்கு பிறகு அந்த ஹீட் அப்படியே உங்கள் தலையிலேருந்து விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மை வந்துடும். ராசி தனி புதனின் இருப்பால் சுபத்துவம். ராசிக்கு 7ஆம் இடம் அற்புதம். 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஒரு அபார நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025. கடந்த ஒரு 3 மாசம் அப்படி ஒன்றும் சரியா இல்லைங்க. பண வரத்து இல்லை, கையில காசு இல்லை, மறுபடியும் பின்னோக்கி போறோமோ அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு வந்தது இல்லை. இந்த தன்மை இனிமே இல்லைங்க. பாக்கியாதிபதி தன வீட்டுக்கு வராரு. இந்த அமைப்புகள்ல பாக்கியங்கள் ஒரு அளவுக்கு உங்களுக்கு வரப்போகுது. அது பண வரவா வரப்போகுதுங்க, நல்லது வரப்போகுதுங்க. தேங்கி கிடந்த அத்தனையும் செயல்பட போகுதுங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது. கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது. எவ்வளவு நாள் எல்லாம் அப்படியே சிக்கலாவே இருந்ததில்ல, இந்த தன்மை மாற போகுது அப்படின்னே சொல்லிடலாம். ரொம்ப நாள் பார்க்காத ஒரு நண்பர் அப்படியே இப்படியே போயிட்டாருங்க, இப்படி கைவிட்டு போயிடுச்சிங்க, கான்டாக்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த நண்பர் திரும்ப வந்து அறிமுகமாகி அவர் மூலியமான சில நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை. ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாடு, இறைவனின் தன்மை, இவ்வளவு நாள் பண்ண பூஜைக்கு பலன் கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நல்ல அமைப்பு இருக்குங்க. என்னங்க கொஞ்சம் டல்லு உங்களுக்கு? என்னத்தான் யோகாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் இடத்துல நீச்சமாகி திரும்ப 7ஆம் இடத்துக்கு வர்றது அது ஒரு பலவீனம் தான். அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சற்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது, ஒருத்தரை காயப்படுத்திட்டு ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டுமே அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் பண்றது, இந்த மாதிரியான சில அமைப்பு வந்துடும். மிக முக்கியமாக சிறு வெளி பயணங்கள் வருங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சுத்திக்கிட்டே இருப்பீங்க. போன காரியம் அப்படி கை கூடாமல் இருக்கிற மாதிரியான சில தன்மை வந்துருங்க. சட்ட சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு மாத பிற்பகுதியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியான அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். உங்களுக்கு 6, 11, 8, 3ஆம் பாவகங்கள் ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கிறனால விடுவு காலம் உங்களுக்கு வந்தே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். 6க்கு 11 விமோச்சனம், 8க்கு 3 விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல வம்பு வழக்கு எதிரி சார்ந்த அமைப்புகள்ல கடன் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜனவரி 2025 தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. பண விஷயம் சற்று குறைவாக இருந்தாலும் தன புழக்கம் கையில இருக்கும். யாரோட பணத்தையாவது கையில வச்சுக்கிட்டு ரோலிங் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய சில தன்மை வந்துடும். தந்தை வழி உறவுகள் இங்க ஒரு மாதிரியான நல்ல தன்மையில இருக்குங்க. அப்பா வழி சொத்துக்களாக இருக்கட்டும், அப்பா வழி சொந்தங்களாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் ஏதோ வழியில வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான கடைசி நேரத்தில் வந்து அப்படி உங்களை தூக்கி எடுத்துடக்கூடிய சில தன்மைன்னு வந்துடும். கடுமையான அமைப்புகள் விலகிருச்சு, தேவையான பக்குவம் வந்துருச்சு. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற நிதானமும் வந்துருச்சு. இந்த 2025 ஜனவரி மாதத்துல என்ன பண்ணலாம், இந்த ஒரு வருஷம் முழுக்க என்ன பண்ணலாம் அப்படின்றத சரியா பிளான் பண்ணிட்டீங்க தனுசு ராசிக்காரங்க. இது வயதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்றது தான். மத்தியம வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய மேன்மை அப்படின்னு சொல்லிடுவேன். பெண்கள் அமைப்புகள்ல லாபம் வரக்கூடிய தன்மை இந்த மாதத்துல பெண்களுக்கு இருக்குங்க. மத்தியம வயதுல இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. நீங்களே எடுத்த காரியத்துல வெற்றி பெறது, கணவனுக்கு உதவியா நிற்கிறது, கணவனுக்கு செய்யக்கூடிய சில அமைப்புகளை வந்து பரிபூர்ணமா பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. கணவர் இப்போ உடல் நலம் இல்லாம இருக்காருங்க, நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கடந்த 3 மாதத்துல இல்லாத நிலையில பண வரத்து, ஆரோக்கியம், சந்தோஷம் நிச்சயமா குடும்பத்துல வந்துடும். நல்ல செலவு பண்றதுக்காக பணம் கைக்கு வந்துடும். பணம் சற்று கையை பிடிச்சாலும் கூட செலவுக்கு லாஸ்ட் மினிட்ல அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், அதிர்ஷ்டத்தால வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில பணம் கைக்கு வந்து சேர்ந்துருங்க. குடும்பம், வார்த்தைகள் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல மட்டும் சற்று நிதானமாக இருங்க. தேவையில்லாத கடன்கள், சற்று பெரிய கடன் வாங்கி இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான கடன் அமைப்புகள் மட்டும் வேணாம். ஏன்னா அது தேவையில்லாத ஒரு கடனா உங்க தலையில சுமத்தப்படுற மாதிரி ஒரு அமைப்பா இருக்கும். அதுல மட்டும் கவனமா இருங்க. இதனை கடந்து நிலம், மண், வீடு மாதிரியான அமைப்புகள்ல கடன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத மாதம். அதனால பிற்பகுதியில நல்ல மேம்பாடுகளும் அதிர்ஷ்டங்களும் அந்தஸ்துகளும் வரக்கூடிய ஒரு நிதானமான நல்ல மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம்.